ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல. அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் அது நன்மையாக இருக்கும் அல்லது நல்லபடியாக முடியும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு சாதகமாக வரும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஏன்னா எதையுமே சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு, துணிஞ்சு செயலாற்றம் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை பரவாயில்லை. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்காங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் நீங்கள் என்னக்கூடிய எண்ணங்கள், பண்ணக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையின் நிமித்தமான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் அந்த தொழில் உங்களுக்கு நல்ல சிறப்பாகவும் லாபகரமாகவும் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை அதுவுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் நன்மையாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயம் அது ஏதோ ஒரு விதத்தில் பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் அது இல்லாமல் நீங்கள் துர்க்கையையும் இந்த வாரம் வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் யார்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்க அல்லது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வரும். நீங்கள் என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பர்டிகுலராக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் ஏதாவது இந்த வாரம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது வழக்கு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குன்னா அதிலிருந்தும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் உண்டு. அது இல்லாமல் நல்ல ஆண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து கூடும். உங்களுடைய தொழில் பெரிய லெவலில் ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் அல்லது நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ
ஓரளவுக்கு மகசூல், ஓரளவுக்கு லாபம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்க்கை உண்டு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு நடத்துவதற்கான, நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிரக ரீதியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும் அல்லது யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். நீங்களே அவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நிறைய நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இதுவும் நிறையா உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாமே நார்மலாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய கல்வி நார்மலாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. நான் வேலையில் ஏதாவது ஒரு ப்ரமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்க்குறேன், வேறு இல்லையா நான் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும். அந்த கடன் உங்களுக்கு என்ன காரண காரியத்துக்காக வாங்குறீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காக ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்ருக்கு. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் பிரம்மதேவருடைய ஒரு வழிபாடும் குறிப்பாக முருகனுடைய வழிபாடும் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணங்கள் கையில் பணம் தனம் இருக்குது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சம்பாதிச்ச பணங்கள் செலவாவதற்கான வாய்ப்பு ஒன்று. நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். நல்ல பெரிய லெவலில் பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வாரமாக இது இருக்குது. அதனால் அந்த டெம்ப்டேஷனே நம்மளை பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்முடைய பணம் பொருள் மடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன்,
எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, அவர்களால் நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை டெவலப்போ அப்டேட்டோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தில் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் பார்ட்னரில் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் பெரிய லெவலில் இருக்குது. ஆகையினால எல்லா விதத்துலேயும் இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. வேலையில் சில பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வரையும் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். 2வது, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. உங்கள் கையில் பணம் தனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நடக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்க, சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு, நல்ல ஒரு வேல்யூபிள் இடத்துல இருந்தும் இது வரைக்கும் நல்ல ரேட்டுக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஸோ கிரகங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்முடைய முயற்சிகளை பெரிய லெவலில் அதிகப்படுத்தணும். ஸோ 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. இந்த முயற்சியில் தான் சுக்கிர பகவான் இருக்கார். ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப்பில் அதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். எந்த விஷயத்தில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்கிறதுலாம் இருக்குது. உங்களுடைய கரியராக இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிளான் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன் கேது இருந்தால் கூட உங்கள் ராசிநாதன் புதன் 12ல் இருக்கிறதுனால ஒன்று இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் ட்ராவல் பண்ணிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது. ஒருவேளை நம்ம வெளியே போகலை, ட்ராவல் பண்ணலைன்னா தேவையில்லாத செலவினங்கள், அதிலே குறிப்பாக நமக்கு சுப செலவினங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன், அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சோர்சஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஹையர் ஸ்டடிக்கான ஆரம்பம் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. உங்களுடைய 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லைஃப்பில்
உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டு விலகும். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனை எதிர்பார்க்குறீங்க, ஜாபில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத டின்னர் இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதையும் நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷாக சென்றதுக்கான வாய்ப்பு, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சக்கர தாழ்வாரையும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள். துளராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த வாரம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பிளானிங் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறேன், கம்பெனி மாறினேன், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம். இந்த வாரத்தில் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் கையில் பணம் தனம் இருக்குது, இருந்தால் கூட செலவினங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. உறவுகள் விஷயத்திலும் சரி, இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் சரி, நமக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நமக்கு இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். தேவையில் இல்லாமல் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். ட்ராவலால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், செலவினங்கள் தான் இந்த வாரம் இருக்குது. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியே பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சர்வீஸ் சுமாராக தான் இருக்கும். சொந்தமாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பில் இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நார்மலாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவுடைய வழிபாடையும் குறிப்பாக முழுமுதற் கடவுள் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான சூழ்நிலைகள். அதனால் கவனம். எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த வாரம் இருங்க. எப்பேற்பட்ட ஆட்களுக்கு நம்ம கொடுத்தாலும் திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அதனால் அது விஷயத்தில் பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவினங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய லெவலில் முயற்சிகள் சுமாராக தான் இருக்குது. அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா நிறைய தடைகள் என்பது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலே ட்ராவலை நீங்கள் தள்ளி போடுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம். பழைய லைஃப்பில், ரொட்டீன் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் உறவுகளால் நன்மை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், ரெண்டும் கலந்து இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுடைய கல்வியில் குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரமும் வெயிட் பண்ணுங்கள். குழந்தை கிட்ஸு அமையிற மாதிரி தோற்றம் அல்லது கிடைக்கிற மாதிரி தோற்றம், அதில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது
ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது அத்தனையும் இந்த வாரம் அடக்கி வைங்க. ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் சம்பாதிச்ச பணம்லாம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரெண்டும் இந்த வாரம் கலந்து இருக்கு. அதெல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாராக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட சூழ்நிலைகள் இருக்குது. கவனம். இந்த வாரம் முருகனையும் இந்த வாரம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ உங்கள் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் தடையாக இருப்பார்கள். சரி, கொலீக்ஸ் தான் தடையாக இருக்காங்க, சுப்பீரியராவது நமக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் அவர்களும் சுமாரான பலன்கள் அவர்களாலேயும். ஆகையினால யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரலைன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். யாரை எதிர்பார்த்து காத்துட்றீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆவீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் இருக்கும். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க. யாரெல்லாம் புதிய முயற்சிகள் இருக்கீங்களோ நீங்கள் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்கலை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது, அது எப்போ விற்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதம் லோன் போட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நார்மலாக உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனையும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். இது எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். கடந்த காலங்களில் லவ் பிரேக்காக இருந்தால் அந்த பிரேக் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும். யாருக்கும் கேட்குறாங்கன்ட்டு பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, ஜாப் நல்லா இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இப்படி கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் வேலையில் முக்கியம். நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் சின்ன பிரேக் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷன் தொடரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சில தடை இருந்துகிட்டு இருக்குது. அப்பாவுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கிறதுல தடை ஏற்பட்டு அதெல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும், நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது அத்தனையும் வாங்குவதற்கு உங்களுக்கு பொருளாதார வசதி எப்படி இருக்குன்னு நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது, வாங்கிறதுக்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் நான் இப்போ பிரம்மாவையும் தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும்.
கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் லைனில் இருக்கீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், லாபத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏதாவது கணிசமான தொகை கிடைக்குமானா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஸ்மால் ஸ்கேலில் ஏதாவது பண்ணுறேன், சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறேன் அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், குறிப்பாக பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. சில விஷயங்களை யோசித்து செயல்படுத்துங்க. எது முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதில் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தால் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இது இருக்குது. ஆனாலும் கூட இதெல்லாமே உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும், சம்பாத்தியத்தில் இருக்கணும், அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பில் பண்ணுறனோ, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குறிப்பாக உங்களுக்கு லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ தரிசனமும் குறிப்பாக நவக்கிரகத்திற்குரிய சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரமும் அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட வீடு மாறணுங்கிற எண்ணம் வேண்டாம், சொத்து விற்கலைங்கிற கவலை வேண்டாம். உறவுகள் விஷயத்தில் கவனம். எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இளைய சகோதர சகோதரிகளால் கவனம். நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டர்ஸில் போகிறது, எஸ்கலேட்டரில் போகிறதெல்லாம் கவனம். இந்த வாரத்தில் யாரையும் நம்பாதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுறதுக்கான நேரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ அதனால் யாரையும் நம்பி முழுசாக இறங்கிறது கண்டிப்பாக அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். அம்மா மட்டும் இல்லை, அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது, இம்யூனிட்டி பவர் கம்மி. இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்காது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சில் ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியர் உங்களுடைய கையோடே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் நீங்கள் என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய எதிரிகள் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எதிரிகள் விஷயத்தில் கவனம். வேலையாட்கள் விஷயத்துலையுமே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம்
நீங்கள் வந்து பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த வாரம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் ஸ்மார்ட், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதான். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும், வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.